வணக்கம் மக்களே, இது நம்ம கிங்ஸ் அகாடமி. அனைவருக்கும் இலவச அகாடமி. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம ப்ரோனவுன் எரர் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு ஈச் டே ஈச் எரர் பகுதியோட டே 69 அண்ட் ப்ரோனவுனுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட் மக்களே. சரிங்களா? இங்க பாருங்க, a grandparent's job is easier than a parent's job. இத நம்ம நார்மலா ஜாப் அப்படின்னு இருக்குன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒன் அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணி எழுதுவோம்ல. ஜாப ஒன் அப்படிங்கிற ப்ரோனவுனை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எழுதுவோம்ல. ஆனா இந்த கேஸ்ல மட்டும் எழுத முடியாதுங்க. ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ரோனவுன் ஞாபகம் வந்துருச்சா? ஒரு டேபிள்லாம் போட்டு எழுதி போட்டோம்ல. இது என்ன கேஸ் மக்களே? பொசசிவ் கேஸ். என்ன கேஸ்? பொசசிவ் கேஸ். ஆக்சுவலி பொசசிவ் அட்ஜெக்டிவ் பின்னாடி என்ன வரும்? நவுன் வரும். உடைய கேஸ் பின்னாடி நவுன் வரும். பேரண்ட்ஸ் உடைய பின்னாடி ஜாப் தான் வரணும். நம்ம ஒன் அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணி இல்ல வேற எந்த ப்ரோனவுன் யூஸ் பண்ணியுமே நம்ம எழுத கூடாது மக்களே. சரி, ஓகே. இதே மாதிரி இப்ப நான் ஒரு அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே கண்டுபிடிக்க முடியுதான்னு மட்டும் பாருங்க. My sister's house is more beautiful than my brother's house. இத my sister's house is more beautiful than my brother's one இப்படி போட்டு எழுதலாமா? எழுதக்கூடாதுங்க. சூப்பர், பல பேர் கரெக்டா சொல்றீங்க. இப்படி எழுதுனா தப்பு, இப்படி எழுதுனா மட்டும்தான் கரெக்ட். அண்ட் ஒன் மோர் திங், சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அப்படிலாம் சொல்லும் போது இங்க அப்போஸ்ட்ரோபி எஸ் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ளூரல் எஸ் கிடையாது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே மக்களே. நாளைக்கு நம்ம தான் சொல்லிட்டோம்ல, ப்ரோனவுன் எரர் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம ஆர்டிகல் எரர் பார்க்க போறோம். நாளையில இருந்து ஆர்டிகல் எரர். இது வந்து ஆர்டிகல் எரருடைய முதல் பகுதி. The children like toys. இது கரெக்டா தப்பான்றத பத்தி பார்க்க போறோம். சொல்லிடுறேனே, இந்த இடத்துல வராது. ஏன் வராது, எதுக்கு வராது, இதை பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம் மக்களே. தேங்க்யூ.